ஒரு முதல்வர் பேசக்கூடிய பேச்சாயா இது? ஒரு காயலங்கடகாரர் பேசுற மாதிரி பேசுறாருன்னு நான் சொல்லல. நம்ம மூத்த ஐயா துரைமுருகன் அவர்களும் இன்னொரு மூத்த அண்ணன் துரா அவர்களும் பேசியிருந்தாங்க. இது முதல்வருடைய பெஸ்ட் ஸ்பீச் எல்லாம் கிடையாது, தர லோக்கல் சீப் ஸ்பீச். போய் மேடை போட்டு ஒப்பாரி வச்சுட்டு வந்திருக்காங்கன்னு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. அதாவது ஆக சங்கிலி வரிப்பு தாலி அறுப்பு. நீ பஸ்ல எப்படி போற? ஓசியில தானே போற. அவன் 50 ஆண்டு கால ஆலமரம், நான் 75 ஆண்டு கால ஆலமரம். நீ சைவமா வைணவமா? சைவம்னா படுத்துக்கிட்டு பண்றது, வைணவம்னா நின்னுகிட்டு பண்றது. இது கூட பரவாயில்ல. சட்டசபையில அசம்பிளில நம்ம முதலமைச்சர் பேசின பேச்சு தெரியுமா? உன் பாவாடையை தூக்கிப்பார், அங்கே தெரியும் திராவிட மாடல்னு. அதுவும் யார்கிட்ட? ஒரு பெண் எம்எல்ஏ ஆன அனந்தநாயகி அவர்கள் கிட்ட. இந்த ஆபாசங்களையும் பழைய பூமர் பேச்சுகளையும் இன்னுமாயா விரும்பிட்டு இருக்கீங்க? முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் போதும் சரி, துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இருக்கும் போதும் சரி, சட்டசபையிலே எங்க பேசினாலும் சரி, டிவில லைவ் போட்டாங்கன்னு வைங்களேன், 4 பேர் கூட பார்க்க மாட்டான். ஏன் அவங்க கட்சிக்காரங்க கூட பார்க்க மாட்டாங்க, கேட்க கூட மாட்டாங்கன்னு வைங்களேன். கேட்கணும்னா சரக்கு ஓடணும். காரணம் பூரா பூமர் ஸ்கிரிப்ட். ஆனா இங்க ஒருத்தரோட ஸ்பீச்ச ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கு. எங்க செல்லுக்கு முன்னாடியும் டிவிக்கு முன்னாடியும். நீங்க சொல்ற மாதிரி சினிமாக்கார மாதிரி தான் பேசுவான். ஆனா அப்படி பேசினா நான் லஞ்சத்தை படிப்படியா குறைச்சிட்டு இருக்கேன், சிஸ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்கேன். பல மாநகராட்சியிலையும் கார்பரேஷன்லயும் பல ஸ்கீம்களுக்கு 1க்கு டபுளான பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க. அது எல்லாத்தையும் கண்டறிந்து கேன்சல் பண்ணிட்டு இருக்கோம். எவனாச்சும் எங்கேயாச்சும் லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க, என் பேரை சொல்லுங்க, நான் இருக்கேன்னு சொல்றாரு. யாராச்சும் நீங்க எல்லாம் விமர்சனம் பண்றவங்க பாராட்டுறீங்களா? ஒரு சின்ன மாற்றத்தை, ஒரு சின்ன வளர்ச்சிக்கான முன்னேற்பாடு எடுத்தா கூட அதை பாராட்ட மாட்டேங்கிறீங்க. எல்லாத்திலையும் குறையா கண்டுபிடிச்சு குறை சொல்றீங்கன்னா தப்பு யார் மேல இருக்கு? எதுக்கும் பாராட்ட மாட்டீங்க, குறை மட்டும் தான் கண்டுபிடிச்சு பேசுவீங்கல்ல. நீதிமன்றம் யாருக்கு சார்பற்ற ஒரு நீதிமன்றம் பாராட்டுறியா? அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல நல்ல மாற்றங்களை செஞ்சுட்டு வராங்கன்னு. கரூர்ல பொதுமக்கள் விஜய் அவர்களை பார்க்க போகும்போது ஐயோ எங்க மக்கள் துடிக்க செத்துட்டாங்களே, சின்ன பச்சிலம் குழந்தைங்க கூட செத்துட்டாங்கன்னு பேசுனீங்க. ஆனா இப்ப தகுதியின் அடிப்படையில உயிரிழந்தவங்களோட குடும்பத்துல ஒருத்தங்களுக்கு அரசு வேலை வழங்குறோம்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கூத்தாடி பயல பார்க்க போன கூத்தாடிகளுக்கு எதுக்கே இந்த வேலைன்னு இப்படி கேவலமா பேசுறீங்களே, அசிங்கமா இல்ல? இங்க டிவிக்கு பண்றது சீப் பாலிடிக்ஸ் கிடையாது. எதிர்கட்சிகள் அரசியல் பண்றதுக்காக மக்களோட உணர்ச்சிகளையும் மக்களோட இழப்புகளையும் பயன்படுத்தி நேரத்துக்கு தகுந்தவர் டபுள் ஸ்டாண்டும் மாத்தி பேசுறதுதான் சீப் சாக்கடை பாலிடிக்ஸ். ஒரு அரசு அலுவலகம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே கள்ளச்சாராயத்தை காய்ச்சி அதை குடிச்சு பலர் உயிரிழந்தாங்க. அந்த உயிரிழந்த எல்லாருக்குமே பல லட்சக்கணக்கான பணங்களை இழப்பீடா கொடுத்தாங்க. சாராயத்தை காய்ச்சி குடிச்சு செத்தவனுக்கு எதுக்கடா எங்க மக்களோட வரி பணத்தை தூக்கி கொண்டு கொடுக்குறீங்கன்னு யாரு கோர்ட்டுக்கு போனா ஒரு பயலும் போகல. இதுக்கு பேரு தான் சீப் சாக்கடை பாலிடிக்ஸ். இதெல்லாம் சாக்கடைகள் கிட்ட சொன்னா புரியுமா?